வணக்கம், நான் டாக்டர் அகிலா, கன்சல்டன்ட் என்ஆர்ஜி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், சென்னை. இப்போ சர்க்கரை நோயாளிகள் நிறைய யோசிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் ரைட்டு தப்பு அப்படின்னு அவங்களே டிசைட் பண்ணிக்கிறாங்க. மித்ஸ் அதுல எது கரெக்டு தப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சில பேர் கேட்கறது நான் சர்க்கரையே சாப்பிட மாட்டேன் டாக்டர், இருந்தாலும் எனக்கு சுகர் வந்துருச்சு. அவங்க சர்க்கரை நிறைய சாப்பிட்றாங்க, அதனால தான் சுகர் வந்ததா அப்படிங்கிறது. சுகர் இன்டேக்னால மட்டும் சர்க்கரை நோய் வருதா அப்படின்னா இல்லை. நம்மளோட உடம்பு அந்த சுகரை எப்படி ப்ராசஸ் பண்ணுது அதை பொறுத்து இருக்குது, ஓகேங்களா. ஆனால் சர்க்கரை அதிகமாக சேர்க்குறவங்க இப்போ ஜங்க் ஃபுட் எடுக்கிறாங்க, ஸ்வீட்ஸ் நிறைய எடுக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்க சாப்பிட்ற ஃபுட்டில் உள்ள கலோரிஸ் அதிகமாக இருக்க போகுது. அந்த கலோரிஸ் அதிகமாக இருக்கப்போ அந்த கலோரிஸ் நம்ம உடம்புல டெபாசிட் ஆகி வெயிட் அதிகமாகும், ஒபிசிட்டி வரும். ஸோ ஒபிசிட்டி வர்றப்ப நமக்கு பாடி ஏற்கனவே நல்ல கெப்பாசிட்டி இருக்குது சுகரை ப்ராசஸ் பண்ணுது. அப்படி இருந்தாலும் ஒபிசிட்டி அதிகமாக இன்சுலின் வேலை செய்யற விதம் அஃபெக்ட் ஆகும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சர்க்கரை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ எல்லா சர்க்கரை சாப்பிட்றவங்களுக்கும் சுகர் வந்தே ஆகணும்னு அவசியம் இல்லை, ஆனா வர்றதுக்கான வாய்ப்புகளை நம்மளே இன்க்ரீஸ் பண்றோம். ரெண்டாவது, ஒல்லியா இருக்கவங்களுக்கு சர்க்கரை நோய் வராது, குண்டா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் சர்க்கரை நோய் வரும் அப்படிங்கிறது நிறைய பேரோட ஒப்பீனியன். அது என்னன்னா, ஒல்லியா இருக்கவங்களுக்கு கூட அந்த வயிறு சுத்தி உள்ள ஃபேட் அதிகமா இருந்ததுனால் அவங்களுக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதனால சர்க்கரை நோய் வரும். அப்படி இல்லை, அவங்களுக்கோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அவங்க ஜெனட்டிக் எப்படி இருக்குது, அவங்க அப்பா அம்மாவுக்கு இருந்துச்சா, தாத்தா பாட்டிக்கு இருந்துச்சா, இல்லை அவங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்களா, என்ன ஃபுட்டு ஈட் பண்ணுறாங்க, இதெல்லாம் பொறுத்தும் இருக்குது. ஸோ ஒல்லியா இருந்தாலும் சர்க்கரை நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சர்க்கரை நோயின் அறிகுறிகள் ஏதாவது இருந்ததுன்னா ஒல்லியா உள்ளவங்களும் செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மூணாவது, அவ்வளோதான், இன்சுலின் போட்டாங்க டாக்டர், இதுதான் முடிஞ்சிச்சு, சர்க்கரை நோய் எண்டுக்கு வந்தாச்சு அப்படிங்கிறது நிறைய பேஷண்ட்ஸோட ஒப்பீனியன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்சுலினை பேஷண்ட்ஸ் அக்செப்ட் பண்றதே கிடையாது. ஓகே, அப்படியா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. சர்க்கரை நோய்ங்கிறது நமக்கு ஒரு படியிலேருந்து இன்னொரு படிக்கு அதிகமாகுது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா உங்களுக்கு இன்சுலின் சுரக்கிற விதம் நல்லா இருக்கும், ஆனா சர்க்கரையின் கட்டுப்பாடு இருக்காது. நாளடைவுல பாக்குறப்போ பேன்க்ரியாஸ்ல இருந்து சுரக்கக்கூடிய இன்சுலின் அளவு கம்மியாகும். ஓகே, அப்படி இருக்கப்போ நம்ம வெளியில இருந்து இன்சுலின் கொடுக்கறது தான் பெட்டர். ஓகே, அதை தவிர மாத்திரைகள் ரொம்ப அதிகமாக அந்த மாத்திரை ரிலேட்டடான சைட் எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு அதிகமாகுது. ஸோ நீங்க 2 இல்லாட்டி 3வது மாத்திரைக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களே டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க இன்சுலின் பத்தி. இன்சுலின் அவ்வளவு மோசம் கிடையாது. ஆக்சுவலா இன்சுலின் போடுறதுனால உங்களோட சர்க்கரையின் கட்டுப்பாடு அதிகமா இருக்கும். அதை தவிர உங்களுக்கு மற்ற ஆர்கன்ஸ், கிட்னி பாதிக்கிறது, அதெல்லாம் வாய்ப்புகள் குறைய ஆரம்பிக்கும். இன்சுலின் போறதுனால டேஞ்சரஸ் டயபெட்டிக் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, சர்க்கரை தானே, அது சாப்பிட்டா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், அன்னைக்கு மட்டும் நான் மாத்திரை போட்டுப்பேன், மற்ற நாள்ல மாத்திரை போட மாட்டேன், அப்பப்போ ஃபாஸ்டிங் பிபி மட்டும் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாது. சர்க்கரை வியாதி சீரியஸான பிரச்சனைனா கண்டிப்பா சீரியஸான ப்ராப்ளம். ஒன்று, சர்க்கரையின் அளவு கட்டுக்கு இல்லாட்டி திடீர்னு மயக்கம் போறது, டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ் அந்த மாதிரி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லாட்டியுமே ஸ்லோவாவே நம்ம உடம்புல மாற்றங்கள் ஏற்பட்டு மற்ற ஆர்கன்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். ஹார்ட் அஃபெக்ட் பண்ணுது, கிட்னி அஃபெக்ட் பண்ணுது, ரத்த குழாய்களை அஃபெக்ட் பண்ணுது, நரம்பு அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கன்ஸும் நமக்கு தெரியாமையே பாதிப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பா சர்க்கரை நோயாளியை சீரியஸ் ப்ராப்ளமா தான் எடுத்துக்கணும். அது வெறும் ஃபாஸ்டிங் பிபி மட்டும் செக் பண்ணா பத்தாது. உங்களோட 3 மாசம் ஆவரேஜ் சுகர் பிளஸ் வருஷத்துக்கு ஒரு தடவை மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஈஸியா எடுத்துக்க வேண்டாம், டென்ஷன் ஆக வேண்டாம், ஆனா பீரியாடிக்கா செக் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். சர்க்கரை வியாதி உள்ளவங்க ஸ்பெஷல் ஃபுட் தான் எடுக்கணும், அவங்களுக்கு தனியா தான் சமைக்கணும் அப்படின்னு கிடையாது. அதே நேரத்துல அவங்க மாவுச்சத்து பொருட்களே எடுத்துக்க கூடாது அப்படியும் கிடையாது. ஓகேங்களா, எவ்வளவு எடுக்கிறோம், எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, மாவுச்சத்து பொருட்கள் 50% எடுக்கிறீங்களா, மீதி புரோட்டீன் சத்து, வெஜிடபிள்ஸ் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ரொம்ப சுகர் ஐட்டம்ஸ் எடுக்க கூடாதுதான் கண்டிப்பா. ஆனா எப்பயாவது ஒரு தடவை உங்களுக்கு ஸ்வீட் எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க அதை பிளான் பண்ணிக்கோங்க. 11 மணி போல ஒரு சின்ன ஸ்வீட் போர்ஷன் எடுத்துக்கலாம். அதுக்கு காம்பன்சேட் பண்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நெக்ஸ்ட் மீல் கார்ப்ஸை ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இது எப்பயாவது ஒரு தடவை ட்ரீட்ஸ் எடுத்துக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணல. உங்களோட சுகர் கண்ட்ரோல் எப்படி இருக்குது, நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க, எல்லாத்தையும் சேர்த்துதான் பாக்குறதே ஒழிய ஒரு ஸ்வீட்டை மட்டும் தனியா பாக்குறது கிடையாது. சர்க்கரை நோயாளிகள் வேற எந்த ப்ரிகாஷன் எடுக்க வேண்டாம், எல்லாரும் மாதிரி நாம் இருக்கலாமா, இல்ல ஸ்பெஷலா ஏதாவது அட்டென்ஷன் தேவையா அப்படின்னா கண்டிப்பா ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவை. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் ஜென்ரல் இம்யூனிட்டி பவர் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்படி இருக்கப்போ மற்றவங்களுக்கு வராத வியாதிகள் இவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது.
ஓகே, அதே மாதிரி மற்றவங்களுக்கு வந்துட்டு ஈஸியா கியூர் ஆகுறது இவங்களுக்கு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ காமன் கோல்டு அப்படின்னு வருதுன்னா சில பேருக்கு அப்படியே வந்து சரியா போயிடும். ஆனா சுகர் உள்ளவங்களுக்கு அது கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காலில் புண்ணு வந்துச்சுன்னா வந்து அது ஹீல் ஆகாம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே உங்களோட சர்க்கரையின் அளவு, உங்க இம்யூனிட்டி பவர் இதெல்லாம் பொறுத்து இருக்குது. ஸோ மற்றவங்களை கம்பேர் பண்றப்போ நீங்க எந்தெந்த விதத்துல வந்து ரொம்ப வந்து அட்வான்ஸா திங்க் பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களோட வேக்சினேஷன் வந்து ரெகுலரா போட்டுக்கணும். உங்களோட ஃபுட் எக்ஸாமினேஷன் டெய்லி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி காலை வந்து கிளீன் பண்ணிட்டு கண்ணால ஒரு தடவை பார்த்துட்டு ஏதாவது வந்து புண்ணு இருக்குதா, ரெட்னஸ் இருக்குதா அந்த மாதிரி பாத்துக்கிறது. ஃபுட்வேர் போடாம வெளியில போகாம இருக்குது. சாப்பாட்டு முறைகள்ல வந்து மற்றவங்க எது சாப்பிட்டாலும் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல்டா சாப்பிடுறது. இந்த மாதிரி வந்து ஸ்பெஷல் மெஷர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து சர்க்கரை நோய் உள்ளவங்க எடுத்துதான் ஆகணும். அடுத்தது வந்து டிரைவிங் பார்த்தோம்னா வந்து சர்க்கரை நோயாளிகள் டிரைவ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு தாட்டும் இருக்குது. இல்ல எந்த ப்ரிகாஷனும் எடுக்க வேணாங்கிற ஒரு தாட்டும் இருக்குது. அந்த மாதிரி கிடையாது. டிரைவிங் பண்றவங்க கண்டினியூ பண்ணலாம். ப்ரொவைடட் உங்களோட சுகரை நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறீங்க. லாங் டிரைவ் போறதுக்கு முன்னாடி வந்து உங்க சுகர் செக் பண்ணி லோ சுகர் ஆகுதான்னு பாத்துக்கிறீங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தவிர வந்து சுகர் டிராப் ஆனிச்சுன்னா என்ன நீங்க பண்ண போறீங்கிறதும் இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 2 சுகர் பேக்கெட் வச்சுக்கணும், கொஞ்சம் பிஸ்கெட் வச்சுக்கணும். டிராவலிங் பண்றப்போ கரெக்டான பிரேக் எடுக்கணும், கரெக்டான டைம்ல உங்களுக்கு இன்சுலினோ டேப்லெட்டோ எடுத்து உங்க ஃபுட்டையும் எடுத்துக்கணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா யூ கேன் வந்து கண்டினியூ டு டிரைவ். ஆனா இந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து நீங்க எடுத்துக்கணும். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியும் அதே மாதிரிதான். எந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியும் நீங்க ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நீங்க விளையாடுறதுக்கு முன்னாடி வந்து உங்க சுகர் செக் பண்ணுங்க, விளையாடுறதுக்கு அப்புறம் சுகர் செக் பண்ணுங்க. அப்ப எவ்வளவு சேஞ்சஸ் உங்களுக்கு வருது, உங்களுக்கு அடிஷனல் ஸ்நாக் அப்ப தேவைப்படுதா இல்லையா, லோ சுகர் ஆக போகுதா இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பிராக்டிஸ் பண்ண வந்து நீங்க கத்துப்பீங்க. அப்போ வந்து எந்த ஆக்டிவிட்டியும் நீங்க வந்து நிறுத்தணும்னு அவசியம் கிடையாது. பட் காஷியஸா வந்து நீங்க பண்ண வேண்டியிருக்கும். லாஸ்டா உள்ளது டயபெட்டிஸ், ப்ரீ டயபெட்டிஸ் வந்ததுனால் கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாம் டயபெட்டிஸ் வந்தே ஆகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு தாட்டு. கண்டிப்பா வந்து அவங்க எல்லாம் ஹையர் ரிஸ்க் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனா வந்து நீங்க ப்ரீ டயபெட்டிஸ்ல உள்ளவங்க உங்க லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணி ப்ரிகாஷன்ஸ் எடுத்தீங்கன்னா அதை ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கூட கொண்டு போகலாம். ஈவன் டயபெட்டிஸ் இருக்கவங்க கூட மெடிசன்ல இருந்து வெளியில வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டயட் இம்ப்ரூவ் பண்றீங்க, எக்ஸசைஸ் பண்றீங்க, வெயிட்டை கம்மி பண்றீங்க, இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களோட சுகர் லெவல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா குறையும். நீங்க ப்ரீ டயபெட்டிஸ்ல இருந்து நார்மல் லெவலுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.